புதிய தலைமுறையின் விரைவுச் செய்திகளில் செய்திகளை சுருக்கமாக பார்க்கலாம். மதுரை அலங்காநல்லூரில் பொதுமக்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மாலை பொழுது சாய்ந்து இருள் சூழ்ந்துவிட்ட நிலையிலும் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அரசு தரப்பு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பொதுமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிடாது அமைதி வழியில் போராடிக் கொண்டிருக்கின்றனர். அங்கேயே சமைத்து சாப்பிட்டு தங்கள் போராட்டத்தை பொதுமக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியை சமாளிக்க 39,565 கோடி ரூபாய் தேவை என மத்திய அரசிடம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கோரியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை 20% குறைவாக பெய்ததாகவும் வடகிழக்கு பருவமழை 62% குறைவாக பதிவாகியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். எனவே தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 39,565 கோடி ரூபாயை விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தமிழக சூழலை ஆய்வு செய்ய மத்திய குழு ஒன்றை அனுப்ப வேண்டும் எனவும் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியிருக்கிறார். உடனடி தேவைகளை சமாளிப்பதற்காக முதல் கட்டமாக 1000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜல்லிக்கட்டை வரும் ஆண்டுகளிலாவது நடத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இனிமேலாவது உண்மையான அக்கறையோடு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு அனுமதி கோரி போராடியவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவிப்பதாக அவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் வலியுறுத்தினார். விலங்குகள் மீது கருணை காட்டுவது தேசபக்தி என்றும் மாறாக கொடுமை செய்வதுதான் தேச விரோதம் என்றும் திமுக பொருளாளர் ஸ்டாலினுக்கு பீட்டா அமைப்பு பதில் அளித்துள்ளது. விலங்குகள் மீது பரிவு காட்ட எல்லா குடிமக்களுக்கும் இந்திய அரசியல் சட்டம் அதிகாரம் அளித்திருப்பதாக பீட்டா கூறியுள்ளது. சட்டம் இயற்றும் அதிகாரமற்ற சட்டத்தை மதித்து நடக்கக்கூடிய அரசு சாரா அமைப்பை குறிவைப்பது மலிவான மற்றும் பயனளிக்காத நடவடிக்கை என்றும் பீட்டா தெரிவித்துள்ளது. அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 100வது பிறந்தநாள் விழாவை ஆண்டு முழுவதும் கொண்டாட வேண்டும் என தொண்டர்களை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி கே சசிகலா கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அதிமுக தொண்டர்களுக்கு கடிதம் ஒன்றை சசிகலா எழுதியுள்ளார். அதில் எம்ஜிஆரின் 100வது பிறந்தநாள் விழா ஆண்டு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட வேண்டும் என்பது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கனவு என்று சசிகலா குறிப்பிட்டுள்ளார். அதிமுக எனும் எஃகு கோட்டையில் விரிசல் விழாதா என சிலர் காத்துள்ள நிலையில் அதை முறியடிக்க சூளுரை மேற்கொள்வோம் என சசிகலா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாகை மாவட்டம் திருக்கடையூரில் தடையை மீறி மாடு மற்றும் குதிரை வண்டிகளின் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகள் திருக்கடையூரில் இருந்து வேப்பஞ்சேரி வரை 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. போட்டிகளில் 20க்கும் மேற்பட்ட மாடு மற்றும் குதிரை வண்டிகள் கலந்து கொண்டன. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஆந்திராவில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை அனுமதித்தது அந்த மாநில அரசின் நிலைப்பாடு என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல இடங்களில் தடையை மீறி காளைகள் அவிழ்த்து விடப்படுவது ஒரு வகையான போராட்டம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த போராட்டங்களின் போது நடக்கும் சம்பவங்களை ஜல்லிக்கட்டு தீர்ப்புடன் தொடர்புபடுத்தி பயன்படுத்த யாரும் முனையக்கூடாது என்றும் பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். தமிழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடைபெறுவதாகவும் முதலமைச்சரை மாற்ற தேவையில்லை என்றும் எம் நடராஜன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் தமிழகத்தை காவி மயமாக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அந்த எண்ணம் ஈடேறாது என்றும் தெரிவித்தார். அதிமுகவை உடைக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு முயற்சிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவின் கணவர் நடராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக ஆட்சி நடக்குது. அவரை மாற்ற வேண்டிய அவசியமோ அவசரமோ எங்களுக்கு இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், கட்சி முடிவு செய்கிறது, ஆட்சி எம்எல்ஏக்களும் கட்சியும் சேர்ந்து முடிவெடுக்க முடியாது. அது நீங்களும் நானும் பேசி முடிவெடுக்க முடியாது. அதுக்குரிய தேவையும் அவசரமும் இப்போ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அப்சர்வராக திரும்ப ஒரு அப்சர்வராக நான் சொல்கிறேன். உங்களோட ஒரு பார்வையாளர் தான் நான் அங்கே எல்லாவற்றுக்கும் நான் சாட்சியாக தான் இருந்திருக்கிறேன். எதுலையாவது வருவாய்க்கு ஊற்றிய சொத்து வழக்கில் போட்டு எழுத்து பார்த்தேன், அதில் கூட என்னை கொண்டாட முடியல அவங்களால. அது மாதிரி எல்லாத்துக்கும் சாட்சியாக தான் நடந்திருக்கிறேன். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், அது கட்சியும் கட்சி தலைமையும் அந்த அமைச்சரவையில் இருக்கிற அல்லது எம்எல்ஏக்களும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிமுகவை உடைக்க சதி நடப்பதாகவும் அது வெற்றி பெறாது என்றும் சசிகலாவின் சகோதரர் திவாகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தமிழர் கலை இலக்கிய பொங்கல் விழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அதிமுகவை பொறுத்தவரை தாங்கள் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான்கள் அல்ல என்றும்
கட்சியின் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சியிலும் தங்களின் பங்களிப்பு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அதிமுகவை வளர்த்தது தாங்கள்தான் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் சசிகலாவின் சகோதரர் திவாகரன் பேசியதற்கு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவை வளர்த்தெடுத்தது எம்ஜிஆரும் அவரது தொண்டர்களும் தான் என்று கூறினார். இதுபோல திவாகரன் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று முனுசாமி கூறினார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற முதல் இடைத்தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாக்கப்பட்டு முதல் இடைத்தேர்தலிலே நாங்கள் தான் நடத்தினோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இவருக்கு என்ன வயது என்று இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். இவருக்கும் அந்த தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதற்கு கூட்டாக SDS அவர்களை கூட்டுக்கு அழைக்கிறார். அவர் தேர்தல் களத்தில் இருந்தார். அவர் ஒரு பகுதியில் இருந்தார். அன்று புரட்சித் தலைவர் வெளியே வந்த பொழுது தலைமையாக ஏற்றுக்கொண்ட அன்றைய நிர்வாகிகள் முழுவதும் அந்த தேர்தலிலே தங்கள் களத்திலே அவர்கள் தேர்தல் பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த தேர்தல் வெற்றி என்பது நாங்கள் தொண்டர்களாக அங்கு பணியாற்றினோம். அந்த வெற்றி என்பது முழுவதும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய புகழுக்கு கிடைத்த வெற்றி. அந்த வெற்றியை ஒரு சாதாரண நபர் எந்த வகையிலும் இந்த இயக்கத்திற்கு ஒரு 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 துரும்பு அளவு கூட தன்னை இணைத்துக் கொள்ளாத ஒரு நபர் இந்த இயக்கத்தையே நாங்கள் வழிநடத்துவோம் என்று சொல்லுகிறார். இதற்கு நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும். அதே போல கழகம் இரண்டுபட்ட நேரத்தில் இந்த கட்சியை இணைத்தவர் என்னுடைய மாமா முனைவர் நடராஜன் என்று சொல்லுகிறார். அவர் அப்பொழுது எங்கு இருந்தார்? என்ன நிலையில் இருந்தார்? இந்த நாடு தெரியாதா? அதிலே நானும் பங்கு பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கட்சி இரண்டாக உடைக்கப்பட்ட பொழுது இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மையார், இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் என்னுடைய கணவர், இந்த இயக்கம் பாழ்பட்டு கூட விடக்கூடாது என்பதற்காக அவராகவே வழியில் வந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இந்த இயக்கத்திற்கு தலைமையேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உடைந்த இயக்கத்தை இணைப்பதற்காக, இரட்டை சின்னம் கிடைப்பதற்காக தான் கையெழுத்திட்டு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்திருக்கிறார். ஏதோ இவர்கள் தான், இவருடைய குடும்பம் தான், இவர் மாமன் மச்சான் தான் இந்த சின்னத்தை பெற்றுச் சொல்வதாக ஒரு எவ்வளவு பெரிய தவறான ஒரு தகவலை சொல்லுகிறார்கள் பாருங்கள். அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார் திரு திவாகரன் அவர்கள். இன்று இளைஞர்களுக்கு தெரியாது, அதற்காக சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இன்று இளைஞர்களுக்கு தெரியாது என்று சொல்லி ஒரு வரலாற்று உண்மையை, இந்த வரலாற்று உண்மையில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தன்னுடைய குருதியை சிந்தியவர்கள், நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் தன்னுடைய இன்னுயிரை நீர்த்தவர்கள், இவர்கள் உழைத்த உழைப்பை, இவர்கள் உழைத்த தியாகத்தை, இவர்கள் பெற்ற தியாகத்தை இந்த இருவர் பெற வேண்டும் என்று எவ்வளவு ஒரு கயமைத்தனமான ஒரு கருத்தை திரு திவாகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதிமுகவின் வளர்ச்சியில் தங்களுக்கு பங்கிருப்பதாகவும் பிளவுபட்ட இயக்கத்தை ஒன்றிணைத்து வளர்த்தது தாங்கள்தான் என்றும் திவாகரன் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்த முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விலை போய்விட்டதாக அமைச்சர் OS மணியன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இவரை போன்று அமைச்சர்கள் CV சண்முகம், காமராஜ், துரைக்கண்ணு ஆகியோரும் KP முனுசாமி மீது குற்றம் சாட்டியிருக்கின்றனர். எம்ஜிஆரின் நலப்பணியை நாளை முதல் தொடங்க உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தெரிவித்தார். சென்னை தியாகராய நகரில் தொண்டர்களிடையே பேசிய அவர், தொண்டர்களின் விருப்பத்தின்படியே தமது புதுவாழ்வு அமையும் என்றும் தமிழக மக்களுக்காக தனது சேவையை தொடர்ந்து செய்யப்போவதாகவும் தீபா தெரிவித்தார். திமுக MLA-வும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி அவரது சொந்த ஊரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மேடையில் நடனமாடினார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதிக்குட்பட்ட எடையார் கிராமத்தில் நேற்று பொங்கல் விழா நடைபெற்றது. கிராம மக்கள் இணைந்து நடத்திய அந்த நிகழ்ச்சியில் உற்சாக மிகுதியால் தனது சிறுவயது சிநேகிதர்களுடன் இணைந்து பொன்முடி மேடையில் நடனமாடினார்.
ஜல்லிக்கட்டுக்கு நடிகை த்ரிஷா எதிரானவர் அல்ல என்று அவரது தாயார் உமா தெரிவித்துள்ளார். பீட் அமைப்பில் த்ரிஷா உறுப்பினராக இல்லை என்றும் அவர் பீட் அமைப்பிற்கு விளம்பர தூதுவர் கிடையாது எனவும் அவர் கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு எதிரானவர் அல்ல என்று நடிகை த்ரிஷா நேற்று கூறியிருந்தார். தமிழரின் கலாச்சாரம் பண்பாட்டை பெரிதும் மதிப்பதாகவும் நேற்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார். தமிழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் சிறப்பான ஆட்சி நடைபெறுவதாகவும் முதலமைச்சரை மாற்ற தேவையில்லை என்றும் எம் நடராஜன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், தமிழகத்தை காவி மயமாக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அந்த எண்ணம் ஈடேறாது என்றும் தெரிவித்தார். அதிமுகவை உடைக்க மத்திய பாரதிய ஜனதா அரசு முயற்சிப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவின் கணவர் நடராஜன் குற்றம் சாட்டியுள்ளார். மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக ஆட்சி நடக்குது. அவரை மாற்ற வேண்டிய அவசியமோ அவசரமோ எங்களுக்கு இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், கட்சி முடிவு செய்கிறது, ஆட்சி எம்எல்ஏக்களும் கட்சியும் சேர்ந்து முடிவெடுக்க முடியாது. அது நீங்களும் நானும் பேசி முடிவெடுக்க முடியாது. அதுக்குரிய தேவையும் அவசரமும் இப்போ இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அப்சர்வராக திரும்ப ஒரு அப்சர்வராக நான் சொல்கிறேன். உங்களோட ஒரு பார்வையாளர் தான் நான் அங்கே எல்லாவற்றுக்கும் நான் சாட்சியாக தான் இருந்திருக்கிறேன். எதுலையாவது வருவாய்க்கு ஊற்றிய சொத்து வழக்கில் போட்டு எழுத்து பார்த்தேன், அதில் கூட என்னை கொண்டாட முடியல அவங்களால. அது மாதிரி எல்லாத்துக்கும் சாட்சியாக தான் நடந்திருக்கிறேன். ஆனால் இப்பயும் சொல்கிறேன், அது கட்சியும் கட்சி தலைமையும் அந்த அமைச்சரவையில் இருக்கிற அல்லது எம்எல்ஏக்களும் சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி காலை தொடங்கிய மக்களின் போராட்டம் தொடர்ந்து நீடிக்கிறது. 12 மணி நேரத்தை கடந்தும் மக்கள் அமைதி போராட்டத்தை தொடர்கின்றனர். அங்குள்ள தற்போதைய நிலை குறித்து நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், தற்போதைய போராட்ட நிலை என்னவா இருக்குது? வசந்த், ஜல்லிக்கட்டு மீதான தடை நீக்க கோரி காலை முதலே இந்த சமூக வலைதளங்கள் மூலமாக இந்த காட்சியை நீங்களே பார்க்கலாம். சமூக வலைதளங்கள் மூலமாக ஒன்றிணைந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தற்போது வரை தொடர்ந்து போராடி வருகின்றனர். 12 மணி நேரத்துக்கு மேலாக இவர்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவர்கள் காலை 10,000க்கு மேற்பட்டோர் இந்த பகுதியில் கூடி பேரணியாக சென்று இவர்கள் முதலில் தங்களது போராட்டத்தை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து அலங்காநல்லூர் வாடிவாசல் அருகே இவர்கள் அமர்ந்த அமைதி அறவழி போராட்டமாக நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக இந்த கிராம மக்கள் மற்றும் கிராம பெண்கள் அவர்கள் அதிகமானவர் இந்த பகுதியில் அவர்களுக்கு அவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மேலும் இவர்களுக்கு ஆதரவாக மதுரையை சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் தமிழ் அமைப்பை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இவர்களுக்கு உணவுகள் இந்த பகுதியில் இந்த கிராம மக்களால் சமைக்கப்பட்டு அவர்கள் இவர்களுக்கு உணவுப் பொருட்கள் கொடுத்தனர். மேலும் இவர்கள் உணவு உட்கொள்வதற்காக இந்த பகுதியை சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் இவர்களுக்காக பிஸ்கட் மற்றும் டீ, தண்ணி உள்ளிட்ட பொருட்களை தொடர்ந்து கொடுத்து வருகின்றனர். மாலை ஒரு 7 மணி அளவில் இந்த பகுதியில் ஒரு 100க்கும் மேற்பட்டோர் மட்டும்தான் இருந்தார்கள். தற்போது இவர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது. இவர்களுக்கு கிராம மக்கள் ஆதரவும் அதிக அளவு கொடுக்கப்பட்டு பெண்கள் இப்ப தற்போது அதிகமானவர் வந்திருக்கிறாங்க. அந்த காட்சிகளை நீங்களே நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தங்களது குழந்தைகளை கூட்டிக்கிட்டு கொண்டு இந்த பெண்களும் அதிக அளவில் வந்திருக்காங்க. தற்போது இந்த பகுதியில் ஒரு 500க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த நேரத்திலும் இவர்கள் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சம்பந்தப்பட்ட இடத்தில் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரியுடன் இருக்கிறார். இப்ப இந்த இடத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கிற மேலமடையை சேர்ந்த நம்புராஜ் நம்முடன் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். நீங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கீங்க. உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட கோரிக்கை என்ன? எங்களுடைய கோரிக்கை என்ன கேட்டீங்கன்னா வேற எதுவும் இல்லை சார். சென்னையில இருந்து நம்ம மதுரைக்கு எங்க ஊர் அலங்காநல்லூருக்கு வந்திருக்கிற அத்தனை இளைஞர்களுக்கும் எங்க அலங்காநல்லூர் மக்கள் சார்பாகவும் மதுரை மக்கள் சார்பாகவும் முதற்கொண்டு எங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாணவர்களுடைய போராட்டம் தான் எங்களை தமிழ்நாட்டு அளவுல எல்லா பக்கமும் எங்களை கொண்டு போச்சு. நம்ம வீட்டில் வளர்க்குற காலைன்றது காலை இல்லைங்க. தெய்வங்கள் வாழும் எங்கள் சோலை, தெய்வங்கள் வாழும் எங்கள் சோலை. அந்த தெய்வத்தின் பேரு தான் கோயில் காளை. காலத்தின் பெருமைதான் சொல்ல அன்று பாஞ்சாது வாடியின் வாசலுக்குள்ள காளைகளை அடிமைப்படுத்தாதீங்க. இன்னைக்கு கலங்கண்ட காளையின கறிக்கடை வாசல்ல தெரியுதுங்க. கலங்கண்ட காளைனா கறிக்கடை வாசல்ல தெரியுது. அதனால நாங்க சொல்ற ஒரே கோரிக்கை என்னன்னா, எங்களுக்காக போராடி வர்ற சென்னை வாழ் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும்
பெண்கள் முக்கியமா அவங்களோட ஒன்றிணைந்து வந்த பெண்கள், எங்க கிராமப்புற பெண்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பான முறையில் ஜல்லிக்கட்டு நாளை கண்டிப்பா நடக்கணும். அதுதான் எல்லாருடைய கோரிக்கை. இங்க ஒரு 500 பேர் கூடியிருக்கோம். இங்க வந்திருக்க சென்னை வாழ் மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா அனைவருக்கும் கண்டிப்பா வசந்த், நீங்களே கேட்டிருந்திருப்பீங்க. இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மேலும் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள இந்த மாணவர் அமைப்புகளை சேர்ந்தவர்கள் நம்மளோட இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தோட நோக்கம் என்ன, அடுத்த கட்டம் நீங்க என்ன மாதிரியான இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல இருக்கிறீங்க? இரவு முழுவதும் இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா இரவு முழுவதும் இந்த போராட்டம் நடக்கும். நாளைக்கு காலையில் சுப்ரீம் கோர்ட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அவசர சட்டம் கொண்டு வர சொல்லி கோரிக்கை வைக்க போறோம். இப்போ வரைக்கும் எப்போ வாடிவாசல் திறக்குதோ அப்போதான் நாங்கள் கிளம்புறதா ஐடியால இருக்கோம். அவசர சட்டம் கொண்டு வாடிவாசல் திறக்கணும், அது ஒண்ணுதான். கண்டிப்பா வசந்த், நீங்களே கேட்டிருப்பீங்க. உச்ச நீதிமன்றம் அவர்களுக்கு அவசர சட்டம் கொண்டு இல்லைன்னா அந்த ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு கிளம்புவோம் என்று அவர்கள் அவர்களது கோரிக்கையாக தெரிவித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வசந்த், நாகேந்திரன், அங்க அமைதி வழியில் போராட்டம் நடைபெறுவதாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க. தற்போது சமாதான பேச்சுவார்த்தை தொடர்கிறதா? இரவாகிவிட்ட நிலையில் போராட்டக்காரர்களின் முடிவு என்னவாக இருக்கிறது, அது பற்றி சொல்லுங்க. ரத்திகா, இந்த சமாதான பேச்சுவார்த்தையானது காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மற்றும் இந்த கிராம மக்கள் சார்பாக சமாதான பேச்சுவார்த்தையானது அவர்களிடம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் இவர்களது கோரிக்கையானது இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த வேண்டும், இந்த தடையை மீறி ஒன்று நடத்த வேண்டும். எல்லாவிட்டாலும் எங்களுக்கு இந்த வாடிவாசலுக்கு முன்பு ஒரு 10 காளைகளையாவது திறந்து விட வேண்டும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை என்பது குறித்து அவர்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ரத்திகா, அமைதியான வழியில் மதுரை அலங்காநல்லூரில் 12 மணி நேரத்திற்கும் மேலாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. நாளை அவசர சட்டம் பிறப்பிக்க வலியுறுத்தி அதை தொடர்ந்து வலியுறுத்துவோம், போராடுவோம் என்று அங்கிருக்கிறவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள். அதனை தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன். மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.